ஹாய் ப்ளீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டேயோட ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் இன்றைக்கி சண்டே வந்துட்டு என்ன பண்ணுறேன், எங்கெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்றது இந்த விளாக் ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவாணி என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ மனிசே பூவிழித்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. எனக்கு வந்து மெகந்தி கிளாஸ் போட்டு ஒழிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு போகுது. இங்கிட்டு போங்க போங்க, நான் மறைச்சிட்டேன். அதுக்கு என்ன டிசைன் ஃபோனில் தான் பார்க்குறேன். சண்டே கூட எங்களுக்கு பார்லர் தெரியுமா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா புதுசாக தெரியும், எங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரியும். நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நான் காலையில் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் போகிற பார்லரில் இன்றைக்கி கிளாஸ் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அங்கே கிளாஸு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அங்கே போய் கிளாஸ் முடிச்சுட்டு மெஹந்தி போட்டுட்ருந்தேன். அதையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு மெஹந்தி போட்டு முடிச்சு கிளாஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்டேட் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு நியூவாக ஒரு பொட்டிக் அண்ட் கேக் ஸ்டூடியோ தெரியுதா, கேக் ஸ்டூடியோ வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம ஸ்ரீவி போத்தீஸ் லைனில் வந்துட்டு மாடியில் பட்டர்ஃப்ளை பியூட்டி பார்லருக்கு மாடியில் வந்துட்டு கேக் ஸ்டூடியோ தான் வரப்போகுது, பொட்டிக்கும் வரப்போகுது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்துட்டு நான் என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு கடையை வந்துட்டு நாளைக்கு ஆடி 18, நாளைக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஆடி 18 அப்போ தான் பார்ப்பீங்க. ஸோ அன்றைக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு ஓப்பன் பண்ணி பால் காய்ச்ச போகிறோம். அதோட விளாகும் நெக்ஸ்ட்டு வரும், மறக்காமல் பாருங்கள். இன்னும் எதுவுமே முடியலை, இந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டியிருக்கு, வேலைலாம் போயிட்டே இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? பேக்கில் காமிக்கிறேன், கொஞ்சம் நல்லா தெரியும். கைஸ், பேக்கில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வேலைலாம் முடித்த பிறகு நம்ம பால் காய்ச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுக்கலை. மேலே நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டு தெரியுதா, கேஎம் பொட்டிக் தெரியுதா, கேஎம் பொட்டிக்குன்னு போட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கேக் ஸ்டூடியோ. இந்த ஸ்டிக்கர்லாம் இன்றைக்கி தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, வேலை போய்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னும் எதுவுமே பண்ணலை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபேன் மட்டும் மாட்டிருக்கு, ஒரு ஃபேன் மட்டும் மாட்டிருக்கு. இன்னும் இந்த சென்டரில் வந்து மேலே சென்டரில் ஸ்க்ரீன் போடுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் எதுவுமே பண்ணலை. நம்ம வந்துட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு லைட்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நம்மளோட பொட்டிக்கில் வந்துட்டு என்ன இருக்க போகுது, என்ன வரப்போகுது அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலையும் அப்டேட் பண்ணுவோம், யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணுவோம், பாருங்கள். ஓகே, நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் நல்லா உள்ளேருந்து. இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 தான் செப்பரேட் பண்ணி போடணும். என்ட்ரன்ஸில் வந்துட்டு கேக்கு, சென்டரில் வந்துட்டு ப்ரைடலும், அப்புறம் வந்துட்டு சாரீ அது மாதிரி பொட்டிக்கு. அதுக்கு வந்துட்டு லாஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, திருமாத்தான் இருக்குது. நம்ம ஃபுல் பார்லரை நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே,
நம்ம ஸ்ரீனி சரௌண்டிங் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு ஆடி 18 அன்னைக்கு தான் அந்த வீடியோ பார்ப்பீங்களோ, ஓகே அதுக்கு மறுநாளும் நம்ம பார்லருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் ஐடியாஸ் கொடுங்க, எந்த மாதிரி பொட்டிக் வந்து. ஆனால் saree கன்ஃபார்ம் இருக்கும். டாப் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹலோ, ஹாய் மக்களே, நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பார்லரில் வந்துட்டு கொஞ்சம் வேலை போய்கிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க, கண்ணாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வரும்போது தான் பார்த்தேன். வேலை வந்துட்டு போயிட்டே இருக்குது. நான் வந்துட்டு 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனேன்னா மணி 2 ஆகிடுச்சு. வந்து சாப்பாடு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரியாணி, சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம், அப்புறம் முட்டை, தயிர் பச்சடி. இதுதான் ஒன்றா நான் வந்து அவசரமாக வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி விசில் விட்டாச்சு. பார்க்கலாமா வாங்க. என்னதுமா? ஏய் சூப்பர். காலையிலேருந்து ஆட்டோ மணி 3 ஆகுது. நாங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எப்படியும் லேட் ஆகிடும். பார்க்கலாம், கொண்டு போய் ஒன்றா பார்ப்போம். பார்லர் வேலையை போயிட்டுருக்கு கொஞ்சமாக. நெக்ஸ்ட் அப்டேட்டு கொடுக்குறோம். கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஓகே சரி வாங்க, இப்போ வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, வந்தோடனே அப்படின்னா என் மேலே தெரிச்சு விட்றாத. கிண்டர் ஜாயில வாங்கிட்டு வந்துட்டு விளாண்டுட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு பார்க்குறீங்களா, கிரேவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பிரியாணிக்கு விசில் வரப்போகுது. இங்கிட்டு சூடாக இருக்குங்க. அரைச்சி ஊற்றுறதுக்கு குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. காரமும் அரைச்சி ஊற்றிடலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே லன்ச். உங்கள் வீட்டில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிரைட்டாக இருக்குல்ல. நாளைக்கு வந்து நம்ம கடை ஓப்பன் பண்ணுறோம். எல்லாரும் வந்துடுங்க ஆடி 18 அன்னைக்கு. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். விசில் வரப்போதே. போயிட்டு கடைக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒன்றா பண்ணுறதுக்கு வந்தோடனே ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா டைம் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்தாலும் ஒன்றும் தெரியாதுன்ட்டு இப்போ வந்து ஒன்றா பார்த்துட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சோ. பிரியாணி அண்டு முட்டை, அப்புறம் வந்துட்டு கிரேவி வந்து பாப்பாவுக்கு வேணான்ட்டா, அதனால் வைக்கல. இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. வச்சு கொடுத்தா வேண்டாமா, ரசம் சோறு வேண்டாம். என்னத்த சொல்கிறது, சாரட்டும் கொஞ்ச நேரம். சரியா, 1 செகண்ட், கேமரா தெரியுது. ஹாய், நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம். பாப்பா அழுதுட்டு இருக்கா பாருங்க. கோவம் வந்துட்டு அழுதுட்டு இருக்கா பாருங்க. எதுக்கு, அவளுக்கு வந்து ஃபோன் வேணுமா, ட்ரெஸ்ஸு போட மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கு அந்த பிள்ளை. சரி, சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவளை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பை. குழந்தையா ஒன்று இருக்கு அவளுக்கா வாங்கலையே. இப்போ காமிச்சிங்களா? அதை காமிங்க. இருக்கு இந்த 2வது பேபி ஒரு மாதிரி. அவள் ஒரு இது தானே வைக்கிறா, ஒரு ஃபோட்டோ தானே வைக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வரும். இந்த இருக்கா இதுதான் கேட்குறாங்க. மாடல் பாருங்கள். இது நல்லா தானே இருக்குது. ஸோ ஹாய், நம்ம வந்துட்டு இப்போது வெளியில் போயிட்டு வந்தாச்சு. டவுனுக்கு போயிருந்தோம். ஸோ போயிட்டு நாளைக்கு வந்து ஆடி 18க்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு நாளைக்கு கேக் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்கல்ல மேடம், பர்த்டேக்கும் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. ஸோ அதனால் கிஃப்ட்டுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கிஃப்ட் எடுத்துகிட்டு பூவு, அப்புறம் தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொன்று வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா ஒரு பொருள், அதையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? தெரியுதா? ரைட்டிங் டேபிள். அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அழுதுட்டு இருந்தா. ஸோ அதனால் மேடத்துக்கு ரைட்டிங் டேபிள் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே அதில் புக்கெல்லாம் வச்சு எழுத படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். எழுதுனதவே திரும்ப எழுதி. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தோசை. நைட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னதுன்னா தோசை, அப்புறம் சிக்கன் குழம்பு இருந்தது. அதுதான்
இந்த சண்டே இப்படி தான் போச்சு எனக்கு. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்லரோட அப்டேட் எப்படி என்னென்ன வேலை போயிட்டுருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது vlog-ஆ போட முடியலனாலும் ஒரு குட்டி மினி vlog-ஆக நான் போடுறேன். போட ட்ரை பண்ணுறேன். போனேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினி vlog-ஆக போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓப்பன் பண்ணுற வீடியோ எல்லாம் பார்லர் ஓப்பன் பண்ணுறேன். பார்லர் கிடையாது, அது வந்துட்டு ஸ்டூடியோ, கேக் ஸ்டூடியோ அது மாதிரி. அப்புறம் வந்து பொட்டிக்கும் நாங்கள் சேர்ந்து வைக்க போகிறோம். என்னது என்ன ஏது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பாய், டேக் கேர்.